முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. முதல் நியூஸா பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் ரிசல்ட் வந்து 9ஆம் தேதி வரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி அவங்களுடைய ரிசல்ட் வந்து வந்துடுச்சு. இதில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரெவென்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டர்ல அதிகரிச்சிருக்கதே தவிர்த்து, அவங்களுடைய ப்ராஃபிட்டு குவார்டர் ஆன் குவார்ட்டர்ல ஒரு இறக்கத்த தான் குடுத்துருக்கு. பாருங்க நண்பர்களே காட்டுறேன். சிஎன்பிசிலேருந்து என்னன்னா 12,500 கோடி வரைக்கும் இவங்களோட ப்ராஃபிட் இருக்குன்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 12,000 கோடி அளவுக்கு தான் வந்திருக்கு. ஒரு 500 கோடி அளவுக்கு கம்மியா வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஜூன் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, 12,760 கோடியா இருந்துச்சு. அதுல இருந்துமே ஒரு 700 கோடி வந்து ஷார்டேஜ் ஆயிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால, நாளைக்கு இந்த ஷேருக்கு நம்ம மார்க்கெட்ல பாயாசத்த ஊத்தி படுக்க வச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவான நியூஸ் ஐடி செக்டர்லயே பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான நியூஸ் வந்து ரொம்ப சுத்திட்டு இருக்கு. அதில ஃபர்ஸ்ட்டு குடுத்த டிசிஎஸ் ரிசல்ட் இப்படி நெகட்டிவா இருக்கிறப்ப, இதற்கடுத்து இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ அந்த மாரி மத்த ஐடி கம்பெனிஸும் ரிசல்ட் இவங்கள விட புவரா தான் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால, இந்த குவார்ட்டர்ல நமக்கு ஐடி கம்பெனிஸ்ல நெறைய வாய்ப்புகள் வரும்னு நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இவங்க வந்து ஒரு ரூ. 11 வந்து Q2 டிவிடெண்டா குடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க ரெக்கார்ட் டேட்டா குடுத்துருக்க பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4ஆம் தேதி நம்மளோட அக்கவுண்ட்ல ஏறியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெக்கார்ட் டேட்டா குடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 15. இன்னொரு 1 வாரத்துக்குள்ள இந்த ஷேர் நம்ம கையில இருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு ரூ. 11 ஒரு ஷேர் கிடைக்கும். ரூ. 11க்காக இத ஒரு 3000த்துல வாங்க முடியாது நண்பர்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஷேர் கண்டிப்பா கீழ ஒரு இறக்கத்த குடுக்குறதுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு அக்விசிஷன் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. நெகட்டிவான நியூஸ் இவ்வளோ இருந்தாலும், இப்ப அமெரிக்கன் பேஸ் கம்பெனி அதாவது ஏஐ ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிய வந்து அவங்க வந்து கிளவுட் பிசினஸ் பண்றாங்க. இந்த பிசினஸ் பண்ற கம்பெனிய பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 640 கோடி அளவுக்கு பாருங்க நண்பர்களே 72 மில்லியனா 646 கோடி. ரூ. 646 கோடி குடுத்து இந்த கம்பெனிய வந்து அவங்க அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. 100% ஸ்டேக்க வாங்கியிருக்காங்க. இது என்னதான் ஒரு நியூஸா இருந்தாலும் நண்பர்களே, நாளைக்கு டிசிஎஸ்க்கு பாயாசம் இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. பார்க்கலாம். இந்த ஷேர் இப்படி இறக்கத்த குடுத்துச்சுன்னா, ஒரு 2,700 ரூ. 2,800 வரைக்கும் வந்துச்சுன்னா, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நாளைக்கு ஒரு வேள ஒரு 5% 4% இறங்குச்சுன்னா, நம்ம நண்பர்களுக்கு வந்து அது வந்து ஒரு அருமையான வாய்ப்பா தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க நம்ம நண்பர்கள். என்ன ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுறேன். ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓ. இவங்க பார்த்தீங்கன்னா, பார்மா ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்பெனி. பார்மாசூட்டிக்கல் கம்பெனி. இவங்க ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா, ரூ. 485 வந்து பிரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 9ஆம் தேதி ஓப்பன் ஆகுற அந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி குளோஸ் ஆகுது. இதில மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து அப்ளை பண்றதுக்கு ஒர்த்தான்னு பார்க்கும்போது, பிரைஸ் டூ புக் வந்து 13.5% இருக்கு நண்பர்களே. ரூ. 400 வச்சிருக்காங்கன்னா, எங்களோட ஒரிஜினல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 25 ரூ. 30 வரைக்கும் தான். இது வந்து ஒர்த்தான ஸ்டாக்ன்னு பிரைஸ் புக் வேல்யூ காட்டுது. ஆனா, நமக்கு வந்து அது ஒரு அவசியம் இல்ல. ஐபிஓ பொறுத்தவரையும் நமக்கு அவங்க வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல வந்து எவ்வளோ ருப்பீஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு தான் பார்க்கணும். இதில பாருங்க நண்பர்களே, இந்த ருபிகான் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20% அளவுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டிக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரைக்கும் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நாம இதுல வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா 20%ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் தான். பாருங்க நண்பர்களே, டாடா கேபிட்டல் வந்து 1% தான் எங்க இருக்குது. அதையே நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம தரப்புலேருந்து அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது ருபிகான் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஐபிஓ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்னைக்கு வந்து எம்சிஎக்ஸ் அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எம்சிஎக்ஸ் ஷேர் வந்து ஒரு 6% அளவுக்கு ஏற்றத்த குடுத்துருந்துச்சு. இதனோட மெயின் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, கமாடிட்டீஸ் வந்து ட்ரேட் பண்ணி, அது மூலமா வரக்கூடிய கமிஷன்ஸ் அந்த மாதிரியான பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கமாடிட்டீஸான சில்வர், கோல்டு, க்ரூட் ஆயில் எல்லாத்தோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால, அத வாங்கி விக்கக்கூடிய அதாவது வாங்கக்கூடிய தளமான இவங்களுக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க நண்பர்களே, எம்சிஎக்ஸோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோல்டு பிசினஸ், கோல்டு அப்புறம் அலுமினியம், காப்பர், க்ரூட் ஆயில் எல்லாமே என்னென்ன இருக்கோ கமாடிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோல்டோட பிரைஸ் பாருங்க நண்பர்களே. இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றத்த குடுக்கல. ஒரு ரூ. 15 தான் ஏறியிருக்கு. இதற்கு ஒரு ரீசனும் இருக்குது. பின்னாடி பின்னாடி நம்ம அத டிஸ்கஸ் பண்ணுவோம். சில்வரோட ரேட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கிராமுக்கு ரூ. 1 தான் அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பெரிய ஏற்றம் இல்ல. இதற்கான ரீசன் அடுத்த பின்னாடி ஸ்லைடுல இருக்குது. அத நான் உங்களுக்கு சொல்றேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஷேர்லேருந்து ஒன் செகண்ட். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஷேர்லேருந்து ஒரு மறுப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து இப்போ டாடா மோட்டார்ஸ்லேருந்து பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள்னு 2ஆ பிரிக்கிற மாரி, மஹிந்திராவிலயும் டிராக்டர் பிசினஸ் தனியாவும், பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாவும் டீமெர்ஜ் பண்ண போறதா ஒரு ரூமர் போய்க்கிட்டு இருந்துச்சு. ரூமர்ங்கிறத விட எக்கனாமிக்ஸ் டைம்ல எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்லேருந்து அப்படி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஆனா, அத வந்து உடனே மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குரூப்லேருந்து இல்ல, நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பிளானும் தற்சமயம் இல்லங்கிறது ஒரு மறுப்பு குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கமாடிட்டியும் ஏறிக்கிட்டு இருக்கிற பார்த்தா கோல்டு, சில்வர் மட்டும் தான் ஏறுமா? நாங்களும் கமாடிட்டி தான். நாங்க ஏற மாட்டோமா? அப்படிங்கிற மாதிரி இந்த ஷேர் வந்து தொடர்ச்சி ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இது வந்து ரூ. 165 இருக்கிற டைம்ல நம்ம இத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரூ. 168ங்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்குது. அந்த சப்போர்ட்ட கட் பண்ணி இந்த ஷேர் கீழ வராத வரைக்கும், ஒரு ஏற்றத்த குடுக்க வாய்ப்பு இருக்கறத நாம சொல்லியிருந்தோம். அதே மாரி இந்த ஷேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த தான் குடுத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து நெறைய நல்ல நியூஸ் இருக்கு. ஏன்னா, சைனால பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் புரொடக்ஷன் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஃபாரின்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி டாக்ஸ்ங்கிறது வரையும் நம்ம கவர்மெண்ட் போட போறோம்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காரணங்களால நம்ம நாட்டுடைய இருக்கிற ஸ்டீல் கம்பெனிஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ். வேதாந்தாவின் வெறியாட்டம் இனிதே ஆரம்பம். அப்படிங்கிற மாதிரி, வேதாந்தா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபுல் ஸ்டேக்ஸையும் அதாவது 100% அளவுக்கு ஸ்டேக்ஸ வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது அடமானம் வச்சிருந்தாங்க. எங்கன்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால பார்த்தீங்கன்னா, பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்க. காட்டுறேன். நம்ம ஸ்க்ரீனர்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த நியூஸ பார்த்துட்டு உடனே ஸ்க்ரீனர்ல போய் பார்ப்பாங்க. கீழ பார்த்தீங்கன்னா, பிளட்ஜ் பெர்சன்டேஜ் வந்து 100ன்னு இருக்குது. ஆனா, நீங்க வந்து 56.38% தானே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க நண்பர்களே. ப்ரமோட்டர்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 56.38%. ஏன்னா, மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எஃப்ஐடிஐ அப்புறம் நம்முடைய பப்ளிக் ரீட்டெயிலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்குது. அவங்கள்ல இருக்கக்கூடிய அந்த 56% ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அன்பிளட்ஜ் பண்ணிட்டாங்க. இது வந்து வேதாந்தாக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். அது மட்டும் இல்லாம, இவங்க இப்ப அன்பிளட்ஜ் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எங்களுடைய எல்லா ஸ்டேக்ஸையும் அடமானம் வச்சிருக்க ஒரு காரணத்தினால, இவங்களால வந்து டீமெர்ஜ் பண்ண முடியல. இவங்களுடைய வேதாந்தா பிசினஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறையா பிசினஸ் இருக்கு. மெட்டல் பிசினஸ் நெறையா வச்சிருக்காங்க. அத வந்து டீமெர்ஜ் பண்றதுக்கு என்சிஎல்டில இருந்து அப்ரூவல் கிடைக்கல. அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க வந்து அன்பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க அன்பிளட்ஜ் பண்ணதுக்கு பணம் வேணும்ல. அதுக்கு என்ன ப்ரோ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பாண்ட் வந்து விட்டிருந்தாங்க. அந்த பாண்ட் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணி, அது மூலமா வந்து இவங்க கடன் அடைச்சிருக்காங்க. இது வேதாந்தாவுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான். இந்த ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து நாளைக்கு கண்டிப்பா நம்ம ஷேர் மார்க்கெட்ல எதிரொலிக்கும்னு தான் நான் நம்புறேன் நண்பர்களே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. பாருங்க காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 9% அளவுக்கு டிவிடெண்ட் குடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சொமேட்டோ அப்புறம் ஸ்விக்கி. சொமேட்டோன்னு சொல்றத விட இப்ப எட்டர்னல்னு மாறிடுச்சு. இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, சிட்டி குரூப் வந்து இவங்களுக்கு இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு 18% அளவுக்கு ஏற்றத்த குடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த 2 ஷேர்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து சில முக்கியமான நியூஸ், சில ரேட்டிங் ஏஜென்சி வந்து பை ரேட்டிங் குடுக்குறத நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம். அந்த ஒரு காரணத்தினால தான் கொண்டு வந்திருக்கேன். ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ இந்த நியூஸ பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, L&Tலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. சாரி நண்பர்களே. L&Tலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000 கோடி அளவுக்கான ப்ராஜெக்ட் வந்து இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற ஒரு நியூஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, பல கான்ட்ராக்ட் வந்து இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பழைய வீடியோஸ்ல நெறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேருக்கு வந்து ஒரு மிக மிக ஒரு நல்ல நியூஸ் தான். இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 1% அளவுக்கு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்கு மேல இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுடுச்சு. இது இந்த முக்கோண பேட்டர்னுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அத பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மதிச்சுச்சுன்னா, இந்த ஷேர் வந்து ₹3600க்கு வரணும். இல்ல, எங்களுடைய பழைய சப்போர்ட்டான 3700 இந்த ரேஞ்ச 3700 கட் பண்ணி மேல போச்சுன்னா, இது ஒரு ₹4000க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்த ஷேர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு நல்ல நல்ல நியூஸ்லாம் இருக்குது. அது தொடரும் பட்சத்தில இந்த ஷேர் வந்து கூடிய சீக்கிரம் ₹4000க்கு போகலாம். அப்படி இல்லன்னா, ஒரு ₹3600க்கு வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டாமை பத்தின நியூஸ் தான். நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வாரத்தில நம்ம 5 வீடியோ போடுறோம். அதில குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாளாச்சு நம்மளுடைய நாட்டாமையான ட்ரம்ப் வந்து நியூஸ்ல வந்துடுறாரு.
இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில நடந்த போர், அதாவது 2 வருஷங்களா 2023 அக்டோபர் 7ல இந்த வார் ஆரம்பிச்சது மக்களே. ஹமாஸ் அவங்க வந்து இஸ்ரேலுக்குள்ள புகுந்து, அங்க ஒரு 1250 பேர சுட்டுக் கொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 250 பேர் வந்து ஹாஸ்டேஜஸ், அதாவது பணைய கைதிகளா அவங்க கூட்டு போயிருந்தாங்க அவங்களுடைய காசாவுக்குள்ள. அதிலிருந்து இந்த வார் வந்து ஆரம்பிச்சுச்சு. 2 வருஷமா ரொம்ப தீவிரமா போய்க்கிட்டு இருந்த வாரு. இதுல பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 67,000 பேர் மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுவும் இல்லாம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காணாமலும் போயிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான். அதாவது போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இருமுனை கத்தி தான். அது போர நடத்துற நாடும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, 2 நாட்டுக்குலயுமே மிகப்பெரிய இழப்புகள் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். இப்ப இஸ்ரேலுக்கு மட்டும் இதுல இழப்பு இருக்காதுன்னு கேட்டா, கண்டிப்பா வந்து ஏன்னா நம்ம நியூஸ்ல பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, காசால நெறைய மக்கள் இறந்து போய்க்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ பார்த்துருக்கோம். இஸ்ரேல்ல வந்து அது ரொம்ப வந்ததில்ல. ஆனா அவங்க வந்து நெறையா எக்கனாமிக்கலா நெறைய சஃபர் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த போர் இதே மாதிரி இப்ப சீஸ் ஃபயர், அதாவது போர் நிறுத்தம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர் நிறுத்தம் வந்து கண்டிப்பா வார் முடிஞ்சுச்சுன்னு 2 நாட்டு தலைவர்களும் ஒத்துக்கிட்டு மக்கள் வந்து பழைய வாழ்க்கைக்கு திரும்பணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய எண்ணமும் கூட. கண்டிப்பா அது நடக்கணும்னு நம்ம வந்து இறைவன வேண்டிக்கிடுவோம் மக்களே. அது மட்டும் இல்லாம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, ஏன் வந்து கோல்டோட பிரைஸும், சில்வரோட பிரைஸும் இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டா இருக்கு, ரொம்ப ஏற்றத்த கொடுக்கலன்னு. அதற்கு இது ஒரு நியூஸ் தான். ஏன்னா குளோபல் டென்ஷன் வந்து ஆல்ரெடி யுக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் ஒரு வார் நடந்துகிட்டு இருக்குது. அது இல்லாம இஸ்ரேலுக்கும், ஹமாஸ்க்கும் ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸ் வந்து ஏற்றத்த குடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த 2 வார்ல 1 வார் வந்து இன்னைக்கு சீஸ் ஃபயர் ஆயிடுச்சு. அதாவது போர் நிறுத்தத்துக்கு வந்து வந்துடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால இந்த மெட்டல்ஸ் வந்து அந்த கோல்டு, சில்வர் வந்து இன்னைக்கு ஒரு ஏற்றத்த குடுக்க முடியல. நண்பர்களே, இந்த வீடியோல வந்து நம்ம நெறைய தகவல்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.